இருக்கு இல்லையா, இதை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு இல்லையா, இதுக்காக உங்க கையில கொடுத்துருக்கேன். இதை நீ எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகணுமோ எடுத்துட்டு போய் பாஸ் பண்ணி காட்டு. சொன்னேன் இல்லையா, இங்க வந்தா ஏதாவது ஒரு அதிசயத்தை உருவாக்கணும்னு நீ இதை சக்சஸ் பண்ண அதிசயம் எல்லாரு கண்ணுக்கும் தெரியும். என்ன சாமி, எல்லாரு கண்ணுக்கும் அதிசயம் தெரியும். நாங்க அதிசயம் காட்டுறது பெரிய விஷயமே கிடையாது. என்ன சாமி, நாங்க அதிசயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? இப்போ ஒரு பிரம்மாண்டத்தை உங்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்தினா உங்களுக்கு என்ன லாபம்? அதுல இருந்து அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. வெளியில வேணா நீங்க சொல்லிக்கிடலாம், இப்படி எல்லாம் அதிசயம் அற்புதத்தை நாங்க எங்க சாமி காட்டினாரு, நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனா நமக்கு ஏதாவது உபயோகப்படுமா? உபயோகப்படாது. அப்போ அதிசயம்ங்கிறது ஒரு நிகழ்வை நடத்தணுமையா இருக்குன்னா பக்தர்களை வச்சு பக்தருக்கு அவங்களுக்கு அதை நடத்தி காட்டணும். அப்ப அதுக்குண்டான உழைப்பு உங்க கையில இருக்கணும். நீங்க அதுக்குண்டான உழைப்பை உழைச்சு நீங்க பயன்படும் போது அந்த அதிசயத்துக்கு உனக்கு அந்த பிரம்மாண்டத்தை உனக்கு மதிக்கிறதுக்கு தெரியும். கிடைச்சத விடமாட்டேன். புரியுதுங்களா? இது எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது உன்னால உணர முடியும் இல்லையா? அதை உதாசனப்படுத்த மாட்டோம். அதுக்குதான் உனக்கு இந்த விஷயத்தை கொடுக்கறது. சரியா? அதை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பக்குவமா இருந்து கொண்டுட்டு போகணுமா. 41 நாள் தான் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரியா? தண்ணி குடிச்சுக்கலாம், தண்ணி எல்லாம் ஒன்றும் குடிக்க கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. பசி ஒரு மாதிரி இருக்குன்னா 2 டம்ளர் தண்ணியை குடிச்சுக்கோ. சரியா? அந்த குடலை சுருங்க விட்டுறாத. தண்ணி தான் அதுக்கு மெடிசன். சரியா? தண்ணி எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கலாம். குடலை சுருங்கிட்டீங்கன்னா ஒட்டிக்கிறோம், அல்சர் ஃபார்ம் ஆயிரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா போகணும். சரியா? தண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிட்டுக்கோ. இது மாதிரி இன்னும் நமக்கு நிறைய நிகழ்வுகள் இருக்கு. அது அவருடைய மனநிலையை பொறுத்தும் அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்தும் தான் நம்ம ஒவ்வொன்றும் நடைமுறைப்படுத்த முடியும். சும்மா எல்லாமே உடனே எடுத்து அப்படி பண்ணிடலாம் அப்படின்னா அது கஷ்டம். புரிஞ்சுதுங்களா? அது வேற மாதிரி நம்மளை கொண்டு போயிடும். அந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கமும் நிக்க முடியாது. அது ஒரு தர்ம சங்கடத்துல கொண்டு போய் நிறுத்திடும். அப்போ ஒரு விஷயத்த கொடுக்குறோம், அவங்களுக்கு உபயோகப்படுறது மாதிரி தொழிலுக்கோ இல்ல ஏதோ ஒரு வீட்டுல இருக்கிற பிரச்சனைக்கோ இல்ல ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனைக்கோ இருக்கு அப்படின்னா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உடல்நிலைக்கும் மனநிலை எந்த இடத்துல இருக்கு. ஆன்மா பத்தி கவலையே இல்லை. எப்படி? ஆன்மா பத்தி நம்ம கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி விஷயத்த கையில எடுத்தா ஆன்மா அதுக்கு குசி. ஆமா, குசியா இருக்கும். அது இன்னும் எங்கனாலும் நம்ம தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். அது ஆன்மா பத்தி நம்ம வருத்தப்படுங்கிற அவசியம் இல்லை. நம்ம எதிர்பார்க்கறது பரிசீலனை பண்றது எதுன்னா மனநிலையும் சரீரத்தும் தான். சரீரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா மனநிலையை கூட நம்ம திருப்பிடலாம். ஆனா சரீரம் பழையனம் அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம். இத பண்ணிதான் நம்ம இப்படி ஆகி போகணுங்கிற இடத்துக்கு போயிடுவோம். ஆமா, தியானம்ங்கிறது பல வடிவம் இருக்குது. பல இதுல நம்ம போறோம். சும்மா எல்லாரும் சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்க குருநாதர் எங்களுக்கு கத்துக் கொடுத்தது கணக்கமெட்டியார் வேற விதம். கத்துக்கிறணும் ஆன்மீகத்தை. அதுல எப்படி பயணம் பண்ணுங்கிறது நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிறணும். ஆனா எந்த வகையிலையும் சரீரத்துக்கும் மனநிலைக்கும் பாதிப்பு வராம பயணத்தை கத்துக்கணும்னு தான் கத்து கொடுத்துருக்காரு. அப்பதான் இல்லறவாதிகள் மகிழ்ச்சியா அவங்க வாழ்க்கைய பயணத்துல கொண்டுட்டு போக முடியும். நமக்கு வாட்டுக்கு விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருச்சுங்கிறதுக்காக எதை வேணாலும் வாரி இறைச்சிட்டு நம்ம வாட்டுக்கு நமக்கு என்ன போச்சுட்டு போனா அது இயற்கையை ஏத்துக்கிறாது. இயற்கைக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும்.
என்ன போல முட்டாள்கள் கம்பல்சரியா தப்பான ஒரு லைனை காட்டி கொடுத்துட்டோம்னா 3வது நாள் நான் இயற்கைக்கு பதில் சொல்லி ஆகணும், இல்லைன்னா நான் நடமாட முடியாது. புரிஞ்சதுங்களா? அந்த அளவுக்கு நம்ம சத்தியத்துக்குள்ள கடைப்பிடிச்சு சத்தியத்துக்குள்ள நிக்கிறதுனாலதான் இவ்வளவு பலமான விஷயங்களை நமக்கு அவங்க உபயோகப்படுத்திக்கோன்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க, அனுமதியே கொடுக்க மாட்டாங்க. வீணா போயிடுவாங்க, நீ என்ன பண்ற அப்படிங்கிறது மாதிரி இப்போ அதுக்கு தகுந்தது மாதிரி உங்களுக்கு அறிகுறியும் கொடுக்கணும். உங்களை உட்கார வச்சு இன்னைக்கு டைம் நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 25 நிமிஷம் தான். 1 மணி நேரமா உட்காந்துருக்கீங்க. புரியுதுங்களா? இதுக்கு மேல தாண்டுனா இன்னைக்கு இவங்களுக்கு அது சரியா இருக்காது. இப்படி கணக்கு போடணும். இதே நம்ம வாரம் வாரம் உட்காரதா இருந்தா இன்னும் வேற மாதிரி இருக்கும். இது வார வாரம் உட்கார்றது மாதிரி இருந்தா இது அப்படியே ஸ்டெப்பா எடுத்துட்டு போகும்போது இப்ப 3 மாசம் சொன்னேன் இல்லையா, இந்த 3 மாசத்துக்குள்ளேயே நீங்க ஒரு அழகான பயிற்சியாளரா மாறிடுவீங்க. வார வாரம் நம்ம உட்கார்றதா இருந்தா 3 மாசத்துல அருமையான ஒரு ஆன்மீக பயிற்சியில நீங்க எல்லாரும் தேர்ச்சி ஆயிடுவீங்க. ஆனா நம்மளால முடியாத, வர்றதுக்கு யாருக்கும் வாய்ப்பு இருக்காத, அந்த சிக்கல் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம இந்த 2 பூசையில மாசத்துல 2 முறை நம்ம அதை கையில எடுத்துட்டு போகும்போது